ஹலோ எவ்ரிவன். தமிழ்நாடு முழுக்க ரீசன்ட் டேஸில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னா அது விளாத்திக்குளம் +2 மாணவியோட கொலை சம்பவமாக தான் இருக்கும். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிறவனை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. இந்த தர்ம முனீஸ்வரனுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லை, இதை விட அவனுக்கு இன்னுமுமே கொடூரமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அது என்ன மாதிரியான தண்டனையா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் உச்சபட்ச தண்டனை கொடுத்தாதான் இது போன்ற தவறுகளை இனி செய்யறதுக்கு ஒவ்வொரு நபருமே யோசிக்கணும். அந்த மாதிரி என்ன தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த சம்பவம் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த +2 மாணவி. இவங்க கடந்த 10ஆம் தேதி அன்னைக்கு வீட்டில் இருந்து கழிவறை இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்படி போனவங்க திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. பேரண்ட்ஸும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இவ்வளோ நேரமாக போயிட்டு வரத்துக்கு பொண்ணுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் தேடி பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த பொண்ணோட பெற்றோர் அங்கே போய் தேடி பார்க்கும்போது தன்னோட மகளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலை. மாணவியோட நடத்தை குறித்து தவறாக பேசினதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் அந்த பெண்ணோட ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்படி தேடி அலைஞ்சதில் தான் மறுநாள் 11ஆம் தேதி அன்னைக்கு அந்த காட்டு பகுதியில் அந்த பெண்ணோட உடலில் பல இடங்களில் காயங்கள் கூட அந்த பெண் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறத அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா தான் உடனடியாக இது சம்மந்தப்பட்ட தகவல் போலீஸ்க்கு தெரிவிக்கப்படுது. தகவல் கிடைச்சதுமே போலீஸ் டீம் சம்பவ இடத்துக்கு இறந்து போன மாணவியோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே பாதிக்கப்பட்ட மாணவியோட ரிலேட்டிவ்ஸும் கூடவே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளியை உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள்லையும் ஈடுபடுறாங்க. போராட்டங்கள் தீவிரமாக ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளரோட உத்தரவு பேரில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை வழக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறதுக்காக மாணவியோட ரிலேட்டிவ்ஸ், அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, அந்த பகுதிக்கு பக்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள், அதுக்கப்புறமா பள்ளி மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சுமார் ஒரு 50க்கு மேற்பட்ட நபர்கள்கிட்ட விசாரணையும் நடத்துகிறாங்க. கூடவே அந்த கிராமம் முழுக்க வீடு வீடாக சல்லடை போட்டும் விசாரணை நடத்துகிறாங்க. இப்படி விசாரணை நடத்தி கூட குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியலை. காவல்துறை ஒரு கட்டத்தில் திணறவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் இந்த வழக்கோட விசாரணை அதிகாரியாக காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் அவரை நியமனம் செய்கிறாங்க. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விசாரணையை அவர் தீவிரப்படுத்துகிறாரு. இந்த நிலையில தான் இந்த வேடநத்தம் கிராமத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் காற்றாலை இருந்திருக்கு. அந்த காற்றாலையில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸை போலீஸ் ஆய்வு செய்யும் போது தான் ஒரு முக்கியமான க்ளூ போலீஸ்க்கு கிடைக்கிது. அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனம் போகிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இருசக்கர வாகனத்தோட நம்பரை சிசிடிவி காட்சிகளோட அடிப்படையில் கண்டுபிடிச்சு அந்த இருசக்கர வாகனம் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து மர்ம நபர்கள் திருடி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இருசக்கர வாகனம் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகியிருந்திருக்கு. இதுக்கப்புறமா போலீஸ் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போயிட்டு அங்கே காவல்துறையினர் அந்த வாகனத்தோட உரிமையாளர் சொல்கிறது உண்மையிலேயே அந்த வாகனம் திருடுபட்டிருக்கா, இல்லை அவர் ஏதாவது பொய் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அந்த வாகனத்தோட உரிமையாளராக இருக்கக்கூடியவரும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, என்னோட வாகனம் காணாமல் போனது உண்மைதான் சார். அந்த இடத்துல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியை கைப்பற்றின போலீஸும் ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. அப்போ தான் உண்மையிலேயே அவரோட இருசக்கர வாகனம் ஒரு மர்ம நபர் திருடிட்டு போகிறது போலீஸ்க்கு தெரிய வருது.
இதுக்கப்புறமா திருடின அந்த இருசக்கர வாகனத்துல தான் அந்த மர்ம நபர் எதுக்காக வந்து இந்த காட்டு பகுதிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் அடுத்த கட்ட விசாரணையை துரிதப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த டூ வீலர் காணாம போன அந்த நேரத்துல அங்க பதிவாகி இருக்கக்கூடிய மொபைல் நம்பரையும் இந்த பைக்கு இந்த ஊருக்கு வந்துட்டு போன, அதாவது வீடஞ்சோத்தூர் கிராமத்துக்கு வந்துட்டு போன அந்த நேரத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 நம்பரும் ஒன்று சொல்லியும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அந்த பைக்கை திருடின மர்ம நபர் யார் அப்படிங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த மர்ம நபரை கண்டுபிடிக்க தனிப்படை காவல்துறை தீவிரமான விசாரணையை நடத்தினதுல இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியை சேர்ந்த 30 வயசாகக்கூடிய தர்ம முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிச்சு அந்த நபரை கைது செய்கிறாங்க. அவரை கைது செஞ்சு தனியாக ஒரு இடத்துல வச்சு அவர்கிட்ட விசாரணையும் நடத்தினாங்க. அப்போ அவர் வந்து போலீஸ்கிட்ட நான் மாணவியை எதுவுமே பண்ணலைன்னு சொல்லியிருக்காரு. 10ஆம் தேதி அந்த வழியாக நான் பைக்கில் வந்ததை தவிர நான் எந்த விதமான குற்றமும் செய்யலை, அந்த மாணவியை நான் எதுவும் செய்யலை, கொலையும் செய்யலை அப்படின்னு சொல்லி தான் போலீஸ்கிட்ட அவர் சொல்லி அடம்பிடிச்சிருக்காரு. இந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மாணவிக்கு நடந்த பிரேத பரிசோதனையில் இன்னொரு முக்கியமான ஒரு தடயம் கிடைக்குது. இந்த தடயம் தான் இந்த கேஸில் யார் குற்றவாளி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு பெரிய அளவுக்கு உதவியாகவும் இருந்திருக்கு. அதாவது இறந்து போன மாணவியோட கைவிரல் நகை எடுக்கல மனித சதை துணுக்குகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா போலீஸும் மருத்துவர்களும் அதை ஆய்வும் செஞ்சுருக்காங்க. இதை ஆய்வு செஞ்ச மருத்துவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது மாணவி அந்த காமுகன் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடும்போது அவங்களோட நகங்கள் அந்த மனிதன் மேலே கீறி இருக்கலாம். அப்போ தான் இந்த சதை துணுக்குகள் அவங்களோட நகத்துக்கு இடுக்கில் வந்து சிக்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவர்கள் சொன்ன இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் மாணவியோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சந்தேகத்துக்கிடமாக அரெஸ்ட் பண்ண 2 பேரையும் கூடவே இந்த தர்ம முனீஸ்வரனுக்கும் டிஎன்ஏ பரிசோதனையை மேற்கொள்கிறாங்க. அந்த ஆய்வில் தான் மாணவியோட நகக்கண்ணில் இருந்தது இந்த தர்ம முனீஸ்வரனோட சதை அப்படிங்கிறத போலீஸ் உறுதி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அவனை தங்களோட பாணியில் உரிய முறையில் விசாரித்தப்போ தான் உண்மை எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். மாணவியை பலாத்காரம் செய்கிற முயற்சியில் நான் கொலை செஞ்சதா ஒத்துக்கிட்டான். அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு திருட்டு பைக்கில் எட்டையாபுரம் வந்த தர்ம முனீஸ்வரன் மாணவியோட ஊருக்குள்ள பெண்கள் ஒதுங்கக்கூடிய இடத்த வந்து நோட்டமிட்டிருக்கான். தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து வர்றப்போ மாணவியோட ஊரில் பெண்கள் ஒதுங்குறதையும் ஒதுங்கக்கூடிய இடம் இருக்கிறதையும் அவனோட கண்ணில் பட்டிருக்கு. ஒரு 3 நாளாகவே மது போதையில் அங்கே போயிட்டு வந்திருக்கான் தர்ம முனீஸ்வரன். அங்கே வந்து போகக்கூடிய பெண்களை மறைஞ்சிருந்து நோட்டமிட்டிருக்கான். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, பெண் யாராவது தனியாக சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த மாணவி நைட்டு தனியாக வர்றதை பார்த்ததும் இந்த காமுகன் இந்த கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டதா போலீஸாரோட தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்த குற்றத்தில் உண்மையிலேயே அவர் மட்டும்தான் ஈடுபட்டிருக்காரா இல்லை வேறு யாராவது ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. இது கூடவே சாயல்குடியை சேர்ந்தவனுக்கு விளாத்தி குளத்தில் என்ன வேலை அப்படின்னு சொல்லியும் அந்த கோணத்திலையும் போலீஸ் விசாரணையை நடத்திட்டு வராங்க. சம்பவம் நடந்த இடத்துல கிடந்த சில பொருட்களுடைய டிஎன்ஏ மாதிரி கூட தர்ம முனீஸ்வரனோட டிஎன்ஏ வந்து ஒத்து போகிறதாகவும் போலீஸ் சொல்லியிருக்காங்க. போலீஸோட விசாரணையில் 2019ஆம் ஆண்டு அவர் மேலே 3 திருட்டு வழக்கு இருக்குதும் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி 2020ஆம் ஆண்டு எட்டயபுரம் பகுதியில் ஒரு 60 வயசு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்த வழக்கில் கைதாகி இப்போ ஜாமீனில் வெளியே வந்ததும் தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுறதுக்காக வந்தப்பதான் வேடநத்தத்தில் மாணவியை அவர் கொலை செஞ்சதும் தெரிய வந்திருக்கு. கூடவே போலீஸாரோட கிடுக்குப்பிடி விசாரணையில் அந்த இளைஞர் மாணவியை எப்படி கடத்தினாரு, எதுக்காக இப்படி செஞ்சாரு, கொலை செய்ய என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய வாக்குமூலங்களை கொடுத்துருக்கதாகவும் தெரிய வருது. ஆனால் போலீஸ் இதை வெளியிட மறுத்துட்டாங்க. இந்த நிலையில தான் விளாத்திக்குள மாணவி கொலை வழக்கில் கொலையாளியை கைது செஞ்சதுக்கு அப்புறமா எஸ்பி பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சம்பவம் நடந்த இடத்துல சிசிடிவி இல்லாததுனால அதை சுற்றி இருக்கக்கூடிய
இடங்கள்ல இருந்த 90க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை நாங்கள் ஆய்வு செஞ்சோம். கைது செஞ்ச நபர் அந்த வழியாக பைக்கில் வந்தார் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவரை கைது செய்யலை. அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேகரித்து அதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் நாங்கள் அவரை கைது பண்ணோம். யாரோட அழுத்தத்தோட பேர்லையும் நாங்கள் யாரையோ ஒருத்தரை கைது செய்யலை. அவர் உண்மையை ஒத்துக்கிட்டப்போ எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களையும் கம்பேர் பண்ணி தான் நாங்கள் அவரை கைது செஞ்சுருக்கோம். என்ன மாதிரியான ஆதாரங்கள் கிடைச்சிது அப்படிங்கிறத இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாத அந்த சிறுமியோட பெயர் புகைப்படத்தை யாருமே வெளியிடக்கூடாது. மீறி நீங்கள் வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த 9 நாட்களாக 150க்கு மேற்பட்ட எஸ்ஐக்கள், இன்ஸ்பெக்டர், காவலர்கள் உட்பட ஓய்வில்லாமல் நாங்கள் இந்த கேஸை விசாரிச்சிருக்காங்க. மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் விரைவிலேயே நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம். குற்றத்தில் இவருக்கு மட்டும் தொடர்பு இருக்கா இல்லை வேறு யாராவது ஈடுபட்டாங்களா அப்படிங்கிறது குறித்தும் விசாரணைக்கு அப்புறமா தெரிய வரும். கொலையாளிக்கு உச்சபட்ச தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுப்போம். தூத்துக்குடி மாவட்டத்தில் 1200 சரித்திர பதிவேடு குற்றவாளி இருக்காங்க. அவங்கள எல்லாம் நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் வர்றோம். கைதான நபருக்கு எந்த அரசியல் கட்சியோட தொடர்பும் இல்லை. அவர் எதுக்காக வேடனத்தை வந்தார், இந்த விவரங்கள் இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனை கிடைச்சா மட்டும்தான் அடுத்து இது போன்ற தவறுகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு பாடமாக இருக்கும். அடுத்த இன்னொரு கிரைமில் சந்திக்கலாம். நன்றி.